Hi guys, I'm welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ட்ரம்போட டாரிஃப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா மார்க்கெட்டை வந்து ரொம்பவே அட்வர்ஸா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தாங்க சொல்லணும். சோ all the coins வந்து பாத்தீங்கன்னா including Bitcoin has seen a tremendous crash. இத வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு பிட்காயினோட சேர்த்து ஹால்ட் காயின்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. முக்கியமாக எக்ஸ்ஆர்பி டோஜ்காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 6% வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆயிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கண்ட்ரிஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போய் தான் இருக்காங்க இந்த நியூஸால். பிகாஸ் ஆல்மோஸ்ட் சைனாவில் ஆரம்பிச்சு கீழே கொரியா வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸஸ் இந்த டாரிஃப்ஸ் வந்து சைனாவில் ஆல்மோஸ்ட் 60% வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லம்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ்க்கு வந்து வருது. ஸோ அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஷியஸாக கீனாக இருக்காங்க. நாட் ஒன்லி ரிகார்டிங் கிரிப்டோ பட் ரிகார்டிங் கோல்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பட் நம்ம கிரிப்டோ பற்றி மட்டும் பேசுவோம். இப்போ இதனால என்னென்ன மார்க்கெட் இம்பாக்ட் ஆயிருக்கு, என்னென்ன கண்ட்ரிஸ் அடுத்தடுத்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஓப்பனிங் தேர் மார்க்கெட்ஸ் டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபாரின்லேருந்து வரவங்க கூட ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வச்சுருந்தா கிரிப்டோ மூலமாக சவுத் கொரியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரெகுலேஷன் கிடையாது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மூலமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ தே ஆர் ஓப்பனிங் த பவுண்டரி ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் லார்ஜஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின் மூலமாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாசிபிலிட்டியோ அதை வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்டர் எதோட இன்ஃப்ளூயன்ஸ் படினா இந்த யூஎஸோட ரெகுலேட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ் பண்ணி இப்போ பிரேசிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ ஆல் தி வைல் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸோட இந்த டாரிஃப்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஒரு சின்ன ஒரு காஷன் கொண்டு வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்றதுக்கு ரொம்பவே குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி சவுத் கொரியாலையும் பிரேசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மேஜர் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். பட் அது வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக தான் இருக்கும். ப்ரோ இப்போ இந்த டாரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணதால பாசிட்டிவ்ஸே எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ்ஸ் நடந்திருக்கு. என்ன மேஜிக் நடந்திருக்குன்னா பிட்காயினோட இடிஎஃப் இன்ஃப்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. எப்படி அதிகமாக இருக்குது, யார் சரி எல்லாருக்குமே டேக்ஸ் தானே போட்டுருக்காங்க, யார் அதிகம் பண்ணுறாங்கன்னா யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட் மூவ்ன்ற சென்ஸ் பாதி பேர் அது குட் மூவ்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் யூஎஸில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணது தான் இந்த இன்ஃப்ளோஸ். ஆல்மோஸ்ட் $257 million மதிப்பிலான பிட்காயின் இடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்திருக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஆஃப்டர் த டாரிஃப்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ மிக்சட் எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் யூஎஸ் இருக்குது. பட் வெளியிலேருந்து அந்தளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே கேப்சர் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேட்டிருந்தாங்க, ப்ரோ இது மாதிரி டோஜ் வந்து பார்த்தீங்கன்னா வித்துடலாமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நான் நேற்று சொல்லியிருந்த வீடியோ நேற்று சொல்லியிருந்த ஆன்சர் தான். மே வரைக்கும் கண்டிப்பாக அவர் இருப்பார். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இப்போ போகிற பேச பார்த்தா மே வரைக்கும் கண்டிப்பாக இருப்பார். அதுக்கப்புறமேட்டு அவர் விட்டுட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. இதே மாதிரி தான் தொடரும் அந்த ஏஜென்சி. பிகாஸ் அதை விட்டுட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. பட் கண்டிப்பாக ஒரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு நல்ல ஆலையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் இருக்காது. அதனால மார்க்கெட் வந்து கம்மியாகுமா, ரிசைன் பண்ணுறதை பெருசாக்கி மார்க்கெட் கம்மியாகுமாலாம் இருக்காது. மேபி போகும்போது ஒரு குட் சைன்ஸோட போனார்னு வச்சுக்கோங்களேன், டோஜ் நல்லாவே கொண்டு போனார்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறுறதுக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்கே தவிர கம்மியாகிறது கண்டிப்பாக வாய்ப்பு எதுவுமே இல்லை. ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் யூ கைஸ் டுடே. கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க டு நோ ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.